ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னு தி அன்வான்டட் அண்டட் அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்ல இருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அதே நேரத்தில் குழப்பமாகவும் போக ஆரம்பிக்கும். பட் கதையை பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி அன்வான்டட் அண்டட் அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 6. லோரே, நான் இப்போ என்ன பண்ண நம்ம ஹீரோ கேட்குறேன். உன்னோட ரேங்க்கை நீ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ரெண்ட் ஃபைனான்னு ஒன்று சொன்னால் சந்தேகப்படுவாங்க. நீ ஃபேக்கான நேமில் இன்ட்ரடியூஸ் ஆக வேணது ஃபேக் நேம்னு தெரிஞ்சாலும் பெருசாக தண்டனை கிடையாதுன்னு லோரேன்னு சொல்கிற. நீ ஒரு புது அட்வென்ச்சரர்னு சொன்னாதான் நீ பார்க்க எப்படி இருக்கன்னு யாரும் சந்தேகப்படவும் மாட்டாங்க. என்ன நீ திரும்ப அயன் கிளாஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அவ்வளோதான் லோரேன்னு சொல்கிற. நம்ம ஹீரோவா அதே மாதிரியே தான் இப்போ பண்ணியிருக்கேன். 3 ஆர்க்ஸ் அதுக்குள்ளே டிஃபீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஷெல்லியா கேட்குற. நம்ம ஹீரோ அந்த ஆர்க் மீட்டை ப்ராப்பராகவும் பேக்கேஜ் பண்ணி வச்சிருக்கான். கஸ்டமர் இதை பார்த்தா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஷெல்லியா கேட்குற. சரி நம்ம ஹீரோ சொல்கிறேன். யார்ப்பா இந்த புது ஆளு கில்டில் எல்லாரும் பாக்குறாங்க. ஷெலியா ஒரு லெட்டரை கொடுக்குறா. இது என்ன நம்ம ஹீரோ கேட்கவும், என் மேனேஜர்ட்ட நான் பேசினேன், நீங்க ரொம்ப ஸ்ட்ராங், ப்ரௌன்ஸ் கிளாஸ்க்கான ப்ரமோஷனை நீங்க அட்டன் பண்ணக்கூடாதுன்னு வா கேட்குறா. ஸோ அதுக்குள்ள ப்ரௌன்ஸ் ரேங்கே நீ ப்ரமோஷன் ஆக போறியா? ஸ்ட்ரென்த் பார்க்கும்போது இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. சரி வா புது பேர் என்ன அப்படின்னு லோரான்னு கேட்கவும், ரெண்ட் விவின் நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னது எதுக்குடா என் ஃபேமிலி நேம் வச்சா அப்படின்னு பா கேட்குறா. விவிங்கிறது என் ஃபேமிலி நேம், அதை எதுக்கு யூஸ் பண்ணு லோரான்னு கேட்கவும், நான் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறத எல்லாருமே பார்ப்பாங்க. நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு, ரோமர்ஸ் வரக்கூடாது, அதான் நான் உன்னோட ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றேன். என்னை பத்தி நீ இவ்வளோ அக்கறையா இருக்க தேவையில்லைன்னு லோரேன்னு சொல்ற. நீ எனக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்க, உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றேன். பட் ரெண்ட் நீயும் தான் எனக்கு நிறைய பண்ணியிருக்க, குக்கிங் கிளீனிங் அப்படின்னு லோரேன்னு சொல்லுவோம். பட் நான் இன்னும் ஹியூமனா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். சரி நீ என் ஃபேமிலி தான் ஆல்ரெடி, ஸோ என் ஃபேமிலி நம்ம யூஸ் பண்றதுல எந்த தப்பு இல்லைன்னு லோரேன்னு சொல்ற. இப்போ நம்ம ஹீரோ ப்ரௌன்ஸ் எக்ஸாம் போயிட்டு அட்டன் பண்ண போறான். நீங்க உண்மையிலேயே அட்டன் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலன்னு ஷெலியா சொல்லுவோம். இந்த எக்ஸாமுக்கு இன்னும் நிறைய மாசம் வெயிட் பண்ணணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு அட்வென்ச்சரர் ரொம்ப லேட்டாக வரான், இவனுக்கு பாயிண்ட்ஸ் போக நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுற அந்த ஆஃபீஸர் வராரு. எல்லாருமே ப்ரௌன்ஸ் கிளாஸ்க்கு தகுதியானவங்கன்னு எங்களை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுவோம். நான் பண்ண தடவை ப்ராக்டிகல்ஸ் ஹெல்ப் கலெக்ஷனாக இருந்ததுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாமாக ரிட்டன் எக்ஸாம் இருக்கு அண்ட் எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு ஓரல்ல எக்ஸாம் நடத்துறாங்க. இந்த பொண்ணையும் அந்த பையனையும் தானே மோன் லேப்ரண்ட்ல பார்த்தா நம்ம ஹீரோ பார்க்குறான். அந்த பையன் எங்கே இல்லைன்னா அவன் ஓரல் எக்ஸாம் அட்டன் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அட்வென்ச்சரர்ஸ்க்கு ஹெல்ப்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அதுதான் இந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இது நம்ம ஹீரோக்கு செகண்ட் டைம் ஸோ ஈஸியாக பாஸ் பண்ணிட்டான். ரெண்ட் நீங்க பெர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுத்திருக்கீங்கன்னு ஷெலியா சொல்றேன். எக்ஸாம்க்கு நீங்க ஒரு பார்ட்டி கூட ஜாயின் பண்ணி ஆகணும். ரைஸ், லாரா நீங்க 2 பேரும் இவர் கூட ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ஷெலியா இன்ட்ரடியூஸ் பண்றேன். ரைஸ் டின்னர் ஸ்வாட்ஸ்மேன், என்னால ஸ்பிரிட் எனர்ஜி யூஸ் பண்ண முடியும் நம்ம சொல்றேன். நான் லாரா மேஜ் ஹீலிங் மேஜிக்கும் யூஸ் பண்ணேன்னு அந்த பொண்ணு சொல்றேன். நான் ரெண்ட் வெவே ஸ்பிரிட் அண்ட் மேஜிக் யூஸ் பண்ணுவேன்னு நம்ம ஹீரோ சொல்றேன். நியோமோன் லேப்ரண்ட்ல தான் இவங்க ப்ராக்டிகல் நடக்க போகுதுன்னு சொல்லி அந்த இடத்தோட மேப்பை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. சன்செட் ஆகுறதுக்குள்ள அதுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட லொகேஷனுக்கு போகணும். அதை பண்ணா நீங்க பாஸ் பண்ணிடுவீங்கன்னு சொல்லவும், பாப் இவ்வளவுதானா, ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு எல்லாரும் யோசிச்சா அது மட்டும் கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ட்டியா யார் அந்த இடத்த ரீச் பண்றாங்களோ அவங்களுக்கு தகுதியான ரிவார்டு உண்டுன்னு சொல்லவும், இது மத்தவங்க கூட நடக்கிற ரேஸா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. கில்ட எல்லாரையும் கொண்டு வந்து வாசல்ல இறக்கி விடுறாங்க. ரெண்ட் நீங்கள் இந்த நியோமோன் லேபரண்ட்க்கு வந்திருக்கீங்களான்னு கேட்கவும், வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தான் போயிருக்கோம் லாரா சொல்கிறேன். நான் பிரான்ஸ் ரேங்க் ரேஞ்ச் பண்ண அப்புறம் இன்னும் தூரமாக போவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். கைஸ் நம்ம முதல்ல ஒரு மேப் வாங்கணும்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனால் ஆல்ரெடி இருக்கேன்னு கேட்டால் அதில் இருக்கிற டேட்டை நம்ம ஹீரோ மென்ஷன் பண்ணி இது 15 வருஷம் ஓல்டானது, ஈவன் அட்வென்ச்சரர் கில்டே இதை கொடுத்தாலும் அவங்க நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்காங்க, கண்ணை மூடிட்டு எதையும் நம்பக்கூடாது அப்படின்னு அங்கே இருக்கிற ஷாப்பில் போய் கேட்டால் 2 சில்வர்னு சொல்லவும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட மேப் மட்டும் போதும், அது 3 காப்பர் தான் நம்ம ஹீரோ சொல்கிறேன். உங்களை ஏமாற்ற முடியாதுன்னு அந்த கடைக்கார் பார்க்குறாரு. இப்போ இருக்கிற புது மேப்பில் தான் நிறைய டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. எந்தெந்த இடத்துல ட்ராப் இருக்கும் அப்படிங்கறதும் அந்த புது மேப்ல இருக்கு. அந்த கடைக்கார உடனே, ஹே பசங்களா நீங்க இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மார்க்ஸ் போட்ட ஆள் சொல்றத உடனே கேளுங்க சொல்லி இன்டெரக்டா ஹிண்ட் கொடுக்குறாரு. ஈவன் அந்த கேரேஜஸ் கூட நம்மள தப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம். ஈவன் சில சமயம் நம்ம அட்வென்ச்சரஸ் கில்டையவும் நம்ப கூடாது. அட்வென்ச்சரர் கில்டு இதை விடவும் மோசமா நடந்துப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ இவங்க எல்லாருமே அந்த நியோமோன் லேப்ரண்ட்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஒரே இடத்துல நிறைய ஸ்கெலிட்டன்ஸ் இவங்களை சுத்து போடுது. லாரா மேஜிக் வச்சு அந்த பையனோட ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்றா. பரவாயில்ல இவங்க வயசுக்கு இவங்க திறமையா சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். கடைசியா அந்த பையன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகவோ டக்கு நம்ம ஹீரோ போயிட்டு ஹெல்ப் பண்றான். பட் ஒரே இடத்துல நார்மலா இவ்வளவு ஸ்கெலிட்டன் கேதர் ஆகாதே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கவும், இது ஒன்றும் நார்மலா நடக்கல, நம்ம ஹீரோ போயிட்டு மான்ஸ்டர்ஸ் யாரோ வேணும்னே தான் இங்க வர வச்சிருக்காங்கன்னு சொல்லவும், யார் இதை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்கறான். இங்க இருக்கிற மான்ஸ்டர் அவ்வளோ இன்டெலிஜென்ட் கிடையாதுன்னு லாரா சொல்லவும், பண்ணது மான்ஸ்டர்ஸ்னு யார் சொன்னா நம்ம ஹீரோ கேட்கறான். நமக்கு முன்னாடி எக்ஸாம் பாஸ் பண்ணணுங்கிறதுக்காக மத்தவங்க ஹியூமன்ஸ் தான் இதை பண்ணிருக்காங்களா, ஹியூமன்ஸ் கூடயும் ஃபைட் பண்ணணுமான்னு ஷாக் ஆகவும், நான் லீட் பண்றேன் என்ன ஃபாலோ பண்ணுங்க நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறேன். திரும்பவுமே டக்குன்னு ஒருத்த அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணணும். இவன் ஒரு ஸ்வாட்ஸ்மேன், நான் இவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரைஸ் சொல்றான். சரி நீ
தனியாக பார்த்துக்கோ பின்னாடி இருக்கிற 2 பேரும் நம்ம ஹீரோ போயிட்டு அட்டாக் பண்ணான். ஒரு மேஜ் அண்ட் ஆர்ச்சர் 2 பேரையும் அசால்ட்டாக நம்ம ஹீரோ தனியாலாவே தோக்கடிச்சிட்டான். இங்கே ரைஸும் லாராவும் சேர்ந்து இந்த ஸ்வாட்ஸ்மேனை தோக்கடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என் ஹெல்ப் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ பார்க்குறான். ஒரு வழியாக அந்த 2 பசங்களையும் அவனை தோக்கடிச்சிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாரையும் கட்டி வச்சுட்டு நம்ம இவங்களை ஒப்படைக்க வேணாமான்னு கேட்கவும் அவங்களும் இந்த எக்ஸாமில் ஒரு பங்கு தான், கில்டி இவங்களை பார்த்துக்கிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். லேப்ரின்த்ல எது வேணா நடக்கலாம், மான்ஸ்டர் மட்டும் நம்ம எதிரி கிடையாது. சொன்னல அட்வென்ச்சரர் கில் நம்மள என்ன வேணா பண்ணுவாங்கன்னு. சரி வாங்க போகலாம், நம்ம ஹீரோ கூட்டிட்டு போகிறோம். நாங்கள் உங்க ஆர்டர்ஸையே ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ரைஸ் சொல்கிறான். அவங்கள கூட்டிட்டு போங்கன்னு மறைஞ்சிருக்கிற யார்ட்டையும் நம்ம ஹீரோ சொல்லவும் வா அவன் என்ன நோட்டீஸ் பண்ணானா அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருந்த ஆள் பார்க்குறான். அந்த மாஸ்க் போட்டவனுக்கு நீங்கள் கில்ட் அனுப்பி வச்ச ஆள்னு தெரிஞ்சிருக்கு. மேபி அவனை பற்றி என் சிஸ்டர் சொன்னது கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த ஹோடிஸ் போட்டவன் யோசிக்கிறான். கில் மாஸ்டர் சொல்லுங்க என்ன விஷயம்னு சொல்லியா கேட்குமோ. ரெண்ட் பேபி அவனுக்கு நீ தானே இன்சார்ஜ் அப்படின்னு கில் மாஸ்டர் கேட்குறாரு. அவன் எதுவும் பண்ணிட்டானான்னு சொல்லியா கேட்குறாரு. சில பேர் அவன் கிரிமினலாக தான் வேற இடத்துல இங்கே ஓடி வந்துட்டான்னு சொல்கிறாங்க. அவன் ரொம்ப ஸ்கில்டாக இருக்கான். ஸோ எனக்கு சஸ்பீஷியஸாக இருக்கு. அட்வென்ச்சரர் பாஸ்ட்டை பற்றி பெருசாக யாரும் இங்கே கண்டுக்கிட மாட்டாங்க தான். பட் இந்த மாதிரி ரோமர்ஸ் பரவும் போது அவனை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா என்கிட்ட உடனே சொல்லு அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்லவோ சரின்னு வா சொல்கிறா. இவங்க போக வேண்டிய லொக்கேஷன் இந்த ரோமை தாண்டி தான் இருக்கு. இது ஒரு பாஸ் ரூம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீங்கள் இதுக்கு முன்னாடி பாஸ் மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கவும் இல்லை அந்த அளவு நாங்கள் ஸ்ட்ராங் கிடையாதுன்னு ரைஸ் சொல்கிறான். நமக்கு ஒரு லைஃப் தான் இருக்கு, ஃபைட் பண்ணாமல் ஓடி போகிறதும் ஒரு அட்வென்ச்சரோட பொறுப்பு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நாங்கள் தான் முதல்ல போவோம், இப்போ வேற ஒரு டீம் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஒரே எக்ஸாமை தான் அட்டன் பண்ணுறோம் நம்ம ஹீரோ சொல்லவும் யூட்டான பொண்ணு எதுக்கு அந்த டீமில் இருக்கு, அந்த வீக் லிங்க்ஸ் கூட இருக்காத எங்க கூட வந்துடும் சொல்லி அவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தேவையில்லாமல் ஜோக் பண்ணாதான் எனக்கு அதுக்கான மூடு இல்லை நம்ம ஹீரோ சொல்கிறான். சாரி எங்களை மன்னிச்சிருங்கன்னு அவங்க சொல்லுவோம். நீங்களே முதல்ல உள்ள போங்க நம்ம ஹீரோ விட்டு கொடுக்குறான். முதல்ல டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுற பார்ட்டிக்கு ரிவார்ட் கிடைக்கும். ஸோ அந்த குரூப்பை முதல்ல போகிறாங்க. நீங்கள் இதை பண்ண காரணம் இருக்கும் தானே அப்படின்னு சொல்லி லாரா கரெக்டாக புரிஞ்சுக்கிற. அவங்க ஃபைட் எப்படி போகுதுங்கிறத நான் அவங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சா நம்ம ஹீரோ சொல்கிறான். ஐயோ என் காலு என் கையை அப்படின்னு சொல்லி கத்துற சவுண்டு கேட்கு. கில்ட ஆளுங்க அடிப்பட்டவங்களை ரெஸ்கியூ பண்ணிட்டு போகிறாங்க. இவன் நீங்கள் தோத்து போனாலும் சாக மாட்டீங்க, அதான் உங்களுக்கு காமிக்க தான் ட்ரை பண்ணேன். நம்மளால ஃபைட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சா ஓடி போகிறதும் ஒரு அட்வென்ச்சரோட டியூட்டி தான் நம்ம ஹீரோ சொல்கிறேன். பட் நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு தான் ஓடி போவேன், இல்லைன்னா நான் ஒரு உண்மையான அட்வென்ச்சரே கிடையாது. லாரா நீயும் வாரியான் ரைஸ் கேட்கவும் வாரான வா சொல்கிறேன். ஏதாச்சும் பயங்கரமான விஷயம் நடந்துச்சுன்னா அட்வென்ச்சரஸ் அவங்க ஜாபை கட் பண்ணிடுவாங்க. பட் இந்த மாதிரி தைரியத்தோட இருக்கிற அட்வென்ச்சரஸ் ரொம்ப ரேர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறேன். இப்போ அந்த பாஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஒரு ப்ரௌன்ஸ் ரேங்க் அட்வென்ச்சராக தான் இருந்தான் அப்படிங்கிறதுனால இது நம்ம ஹீரோக்கு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறது செகண்ட் டைம். என்னென்ன நடக்குங்கிறத நம்ம ஹீரோ ஈஸியாகவே கெஸ் பண்ணி அவன் கூட இருக்கிற பசங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்த புதுசாக கற்றுக் கொடுத்துட்டே போயிட்டு இருக்கான். பட் கில்டு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கிரிமினலோ அப்படின்னு நினச்சி சந்தேகப்பட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.